புஸ்தகம், யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை 26ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் அதை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனை, ஒரு வெட்டுக்கிளிய பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வெட்டுக்கிளி வந்தா நீங்க தள்ளி விட்டுறலாம். வீடு ஃபுல்லா வெட்டுக்கிளியா வந்தா எப்படி இருக்கும்? தோட்டம் ஃபுல்லா வெட்டுக்கிளியா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த வெட்டுக்கிளி பறந்துட்டே இருந்தா, சாப்பாடு ஓபன் பண்ணா வெட்டுக்கிளி விழுந்திருக்கு, வீடு படுக்கலாம்னு நினைச்சா அந்த படுக்கையில வெட்டுக்கிளி விழுந்திருக்கு. அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வெட்டுக்கிளி வீடு ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த வீடு எப்படி இருக்குங்க? பைபிள் சொல்லுகிறது, வெட்டுக்கிளி பட்சித்த வெட்டுக்கிளியும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷம். பட்சித்த வருஷம். ஒரு புழு ஒரு பூச்செடியில வந்துச்சுன்னா அந்த செடி முழுவதும் தின்றும். கவனிக்கிறீங்களா? ஒரு ரோசா பூ செடியில ஒரே ஒரு புழு வந்தா போதும், ஒரே ஒரு புழு வந்தா போதும், கம்பளி புழு அந்த மரம் ஃபுல்லா சாப்பிட்டோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில 2025 அநேக ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு அது பட்சிக்கரிச்சு நிறைய சாப்பிட்டுருச்சு. ஆனா 2026 கர்த்தர் சொல்றாரு, நீ எதையெல்லாம் பலத்தை இழந்தாய், சுகத்தை இழந்தாய், பணத்தை இழந்தாய், உறவை இழந்தாய், சொந்தங்களை இழந்தாய், எதெல்லாம் உங்களை பட்சித்துட்டு போச்சோ இதெல்லாம் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு அளிக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2026 வாக்குத்தத்தம் அந்த பட்சித்த வருஷங்களை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். வியாதியினால நீ பாடுபட்ட, பலவீனத்தினால நீ நெருக்கடியில இருந்த, போன இடத்துல எல்லாம் அவமானம், போன இடத்துல எல்லாம் அவமானம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மீண்டும் சௌக்கியத்தை தரப்போகிறேன், நான் மீண்டும் ஆரோக்கியத்தை தர போறேன், நான் மீண்டும் உனக்கு பலத்தை தர போறேன், இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப நான் தர போறேன். அல்லேலூயா. ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது 26ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீ வெட்கப்பட்ட அத்தனை இடத்திலும், உன் வீட்டிலும், நாட்டிலும், தேசத்திலும், சபையிலும், ஊழியத்திலும், வெட்கப்பட்ட எல்லா இடத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, பணம் இல்லாதனால நீ வெட்கப்பட்ட, பொருளாதாரத்தில் வீழ்ந்தனால வெட்கப்பட்ட, உன் வாழ்க்கையில் அநேக வெட்கம் உன் வாழ்க்கையில வந்தது. படிப்பில்லைன வெட்கப்பட்ட, மார்க் இல்லாம வெட்கப்பட்ட, வருமானம் இல்லாத வெட்கப்பட்ட, இன்னைக்கு நீ வெட்கப்பட்ட இடத்தில் எல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்துவேன், உன்னை நான் அதிசயமாய் நடத்துவேன். வியாதி உன்னை பட்சித்தது, உன் சுகத்தை பட்சித்தது, உன் ஆரோக்கியத்தை பட்சித்தது, பலத்தை பட்சித்தது, உன் பிள்ளையினுடைய ஐஸ்வர்யத்தை பட்சித்தது, உன் சந்தோஷத்தை பட்சித்தது. ஹல்லேலூயா. சபைக்குள்ள அந்த பூச்சி, சபைக்குள்ள அந்த வெட்டுக்கிளி, சபைக்குள்ள அந்த புழு, சபைக்குள்ள விசுவாசி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கணிதர நேரத்தில் அந்த செடியை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நெல் கதிர் நல்லா அப்படி பூட்டு அப்படி விழுந்து இருக்கும் போது அதுல பூச்சி வந்துச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் அழுகி போயிரும் தெரியுங்களா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைங்க, செடி மரம் வச்ச உங்களுக்கு தெரியும், ஒரு எலுமிச்சை மரத்திலும் கூட
ஒரு பூச்சி வந்துச்சுன்னா போதும், மரமே பட்டு போயிடும். இருக்கீங்களா பிரதர்? ஒரே ஒரு புழு இருக்கிற ஒரு விசுவாசியை கெடுக்க ஆரம்பிச்சோன்ன அந்த விசுவாசியினுடைய அத்தனை பேரை அது அழிக்க ஆரம்பிச்சது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள், இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசுகிறார். உன் பலத்தில் இதே போல ஒரு கிருமி உள்ள வந்தது. வயிற்றுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கிருமி உன் உடல் எல்லாம் அழுகி அழுகி அது கரைக்க ஆரம்பிச்சு விட்டது. உன் சரீரத்தில் ஒரே ஒரு புழு, உன் வீட்டுக்குள்ள ஒரே ஒரு புழு, ஒரே ஒரு வெட்டுக்கிளி, ஒரே ஒரு முசுக்கட்டை பூச்சி. நான் சொல்லுகிறேன், ஆமென், அந்த தோட்டத்தையே நாசம் பண்ணிருமா. இன்னைக்கு சொல்லுகிறேன், சபை என்கிற தோட்டத்தை அழிக்கணும்னு நினைச்ச கர்த்தர் வல்லமை இறங்கி வந்து அதை அழிச்சது அத்தனையும் ஆண்டவர் திரும்ப தர போகிறாரு. உன் குடும்பத்தில் ஒரே ஒரு புழு அந்த பணத்தை எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரதர் இருக்கீங்களா? உங்க பணம் அரிச்சதே அந்த புழு தானே பிரதர்? அந்த புழு தானம்மா, அந்த புழுதான் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில வந்ததுனால அத்தனையும் நீ இழந்தையே. அந்த புழுனால வந்த விளைவு, அந்த பச்சை கிளினால வந்த விளைவு. ஆமென். இருக்கீங்களா? இந்த பச்சை கிளினா வெட்டுக்கிளியை தான் பச்சை கிளின்னு போட்டிருக்கு. அந்த பச்சை வெட்டுக்கிளியை பார்த்தீங்கன்னா பச்சை இலையில பச்சையாவே இருக்கும். அது அப்படியே நொறுக்கி 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 சாப்பிட்டு 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 சாப்பிட்டா இருக்கும். நான் சொல்லுகிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல நீ பட்சிக்கப்பட்டதை கர்த்தர் சொல்றாரு, திரும்ப நான் உனக்கு தர போறேன். அது எங்கெல்லாம் பட்சிச்சதோ உன்னை நொறுக்கி நொறுக்கி நறுக்கி தின்ன இடத்தை கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப தர போகிறேன், திரும்ப தர போகிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன வருமா? பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. ஆமென் சொல்லுங்க. அப்போ நீ இவ்வளவு நாள் உன்னால சம்பூர்ணமா சாப்பிட முடியல, நீ சாப்பிட திருப்தியா உன்னால சாப்பிட முடியல, அத்தனையும் நீ அரிச்சு 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 உன்னை அழிக்க ஆரம்பிச்சது. கர்த்தர் சொல்றாரு, நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எப்படிங்க? உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வீர்களா? கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஐயா, உங்க வீட்டில் அது துதி இல்லாம இருந்தது, சபைக்குள்ள துதி இல்ல, தேசத்துல துதி இல்ல, இன்னைக்கு துதிக்க முடியல, தேசம் எங்கும் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேசத்துல பழைய இடத்துல எல்லா இடத்தையும் சபைக்குள்ள இந்த பச்சை கிளி ஆமென் என்ன செய்ததாம்? பட்சித்து போட்டது. முதிர்ந்து வரும்போது, கனி கொடுக்கிற நேரம் வரும்பொழுது, பூ பூக்கும் போது, காய் காய்க்கும் போது, அந்த காயெல்லாம் பிச்சு தின்னுச்சுன்னா அது அப்படியே பிஞ்சும் பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது கீழே விழுந்துரும். அது காய் கொடுக்காது, கனி கொடுக்காது. நீங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்தீங்க பிரதர். கர்த்தர் சொல்றாரு, பூவும் பிஞ்சுமா இருக்கும்போது செடியை விட்டு கீழே விழுந்ததுன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப அதை தர போறேன். அப்ப நீ சாப்பிட்டு சம்பூர்ணமாய் எப்படி இருக்க போற? சாப்பிட்டு சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்க? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையை, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 30ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்களேன். அல்லேலூயா. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. எப்படிங்க? முக்கியமான நேரமா. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால். ஹலோ, உன்னை குடும்பம் உன்னை தள்ளிருச்சியா? உன் புள்ள உன்னை தள்ளிட்டாங்க. இன்னொரு தெரியுங்களா? இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி உன்னை வியாதிஸ்தனை மாத்தி தள்ளி விட்டுருப்பான். டாக்டர் சொல்லுவான், இதுக்கு மேல இங்க வராத, இந்த இதுக்கு மேல இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னு இருப்பான். டாக்டர் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். டாக்டர்கிட்ட நீ திரும்பி திரும்பி சொல்லுவ, மாத்தி மாத்தி மாத்திரை கொடுத்து பார்ப்பாங்க. என்ன மாத்திரை கொடுத்தாலும் நீ குணமாகல. நீ விசாரிப்பற்றவள், நீ தள்ளுண்டவள். பைபிள் சொல்லுகிறது, உன்னை எல்லாரும் உன்னை தள்ளிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, விசாரிப்பற்றவள், நீ தள்ளுண்டவள் என்று சொல்லி
ஆமென். உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் வரப்பண்ணி. மனுஷன் என்ன பேரிட்டாங்க பிரதர்? உங்களுக்கு என்ன பேரு? தள்ளுண்டவள். ஆனா கர்த்தர் வச்ச பேர் என்னப்பா பிரதர்? உங்க பேர் என்ன பிரதர்? பெலன். பெலன் வாங்கிக்க, பெலன் ரிசீவ் பண்ணிக்க. வார்த்தையில வல்லமை இருக்கு. ஒரு ஆமென் சொல்லு. வாங்கிக்க. மனுஷன் உனக்கு தள்ளுண்டவள், விசாரிப்பட்டவள் பேரை வச்சுட்டான். கர்த்தர் சொல்றார், நான் ஆரோக்கியம்னு பேர் வைக்கிறேன். உன்னை தள்ளிட்டான்ல, நான் உனக்கு ஆரோக்கியம்னு பேரை வைக்கிறேன். எந்த இடத்துல தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல பலத்தை இழந்தாயோ, எந்த பலன் உன்னை விட்டு போனதோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். இந்த ஆரோக்கியம் 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 2026 சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். திரும்ப ஆரோக்கியத்தை வரவழைப்பேன். இளம் வயதில் இருந்த அதே பலத்தை கர்த்தர் காலேபுக்கு கர்த்தர் தந்ததை போல, எஸ், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இளம் வயதில் இருந்த அதே பலன் இன்னைக்கு சொல்லட்டுமா? இந்த வயதான காலத்துல எல்லா வியாதி வந்து உட்கார்ந்து இருக்கு. தீராத வியாதி, தீராத பிரச்சனை. இப்ப எல்லாருக்கும் ஆசை என்ன தெரியுமா? அப்படியே இருந்திருக்கலாம்ல. எதுக்குத்தான் கல்யாணம் பண்ணமோ, எதுக்குத்தான் குழந்தை பெத்துக்கிட்டோமோ, எதுக்குத்தான் வீட்டை கட்டணுமோ, இப்படித்தானே நினைக்கிறீங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நல்லா இருந்ததுயா, இன்னைக்கு நல்லா இல்லையா? அம்மாவா இல்லையாமா? ஒரு அம்மாவா இல்லையா? அன்னைக்கு அம்மா வீட்டுல கிடைக்கிற சாப்பாடை வாங்கி ஜாலியா சாப்பிட்டோம். இன்னைக்கு கணக்கு பணத்தை வாங்கி கணக்கை கட்டி முடிக்கிறக்குள்ள நம்ம கணக்கு முடிச்சிட மாட்டிருக்கு. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப நான் அதே நாளை கொண்டு வர போறேன். உனக்கு நீ விசாரிப்பற்றவள் தான், நீ தள்ளுண்டவள் தான். உலகம் வெச்ச பேரு நீ தள்ளி உண்டவள். நான் உனக்கு வெச்ச பேரு, நான் உனக்கு வெச்ச பேரு, நான் உனக்கு வெச்ச பேரு. சொல்லு, உன் வாயினால சொல்லு. நான் உனக்கு என்ன பேரு? ஆரோக்கியம். எஸ், என்ன சொல்றாரு? ஆமென். ஆரோக்கியம் வர பண்ணி ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயா, அருமையான பிரதர் சொன்னார் பாருங்களேன். ஐயா, எனக்கு உள்ளேயும் காயம் வெளியே காயா. போன வருஷம் ஃபுல்லா என்னையா, எனக்கு உள்ளதாயா காயம். ஆனா அருமையான மகன் சொல்றாரு, எனக்கு என் காயத்தை ஆற்றுவேன்னு சொல்லிட்டாரு. இதே மீண்டும் சபையில் ஆண்டவர்களோட பேசுறாரு. பலிபீடத்தின் ஆவியானவரோட வசனத்தின் மூலமா பேசுறாரு. உன்னை காயப்படுத்தினவன் முன்பாக காயம் கட்டுகிற நான் இருக்கிறேன். உனக்கு உன் காயத்தை ஆற்ற போகிறேன். உன் குடும்பம் உன்னை காயப்படுத்தினதா? உன் பிள்ளை உனக்கு காயப்படுத்தினதா? ஜனங்கள் உன்னை காயப்படுத்தினார்களா? ஜாதி ஜனங்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். வியாதி உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். தீயினால் தீயினால் சுட்ட பெண் உள்ளாரும் நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண்ணும் கூட ஆறிடுமா, ஆனா நாவினால் சுட்ட வடு எப்படித்தான் தெரியும்? மனுஷன் பேசுற பேச்சினால வந்த காயம் இருக்குது, உள்ள நிறைய இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தள்ளப்பட்டவள் அல்ல, உன் காயத்தை நான் ஆற்றுவேன். யார் பேசினா என்ன, நான் உன்னை ஆற்றுவேன். திரும்ப நான் உன்னை ஆற்றுவேன். திரும்ப உன்னை அந்த இடத்துல உட்கார வைப்பேன். திரும்ப அதே இடத்துல புஷ்டியா வைக்க போறேன். திரும்ப அதே ஆரோக்கியத்தில் வைக்க போறேன். உன்னை எல்லாரும் வியாதிக்காரன்னு சொல்லிட்டாங்களா? எல்லாரும் பலவீனப்பட்டவன் சொல்லிட்டாங்களா? பலவீனப்படுத்தினவனுக்கு முன்பாக பலப்படுத்துகிற இயேசு நான் உன்னோடு இருக்கிறேன். பலவீனப்படுத்தின ஆவிக்கு முன்பாக பலமுள்ளவராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். அல்லேலூயா. ஆகையினால் தான் அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று எரேமியா 30:17 சொல்றாரு. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு ஆரோக்கியத்தை இழந்து மரித்து போவீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் அறிவிக்கப்பட்ட உடனே அவன் தேவனை நோக்கி மனம் கசந்து அழுத வேளையிலே கர்த்தர் அவனை நினைத்தருளி ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். கைகளை உயர்த்தி எசேக்கியா என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் நீ செத்து போயிருவ என்ன ஆண்டு சொல்றாரு? நீ செத்து போயிருவேன்னு தீர்க்க தரிசனமா ஏசாயா மூலமா கர்த்தர் சொல்றாரு. ஏன் உன் வீட்டை ஆயத்தப்படுத்து, உனக்கு ஆமென் சாவு வந்துருச்சுன்னு. இவன் உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் முகத்தை தேவ சமூகத்துக்கு நேராய் திருப்பி
மனங்கசந்து அழுக ஆரம்பித்தான். ஐயோ ஆண்டவரே, என் வீட்டை நான் இன்னும் ஒழுங்குபடுத்தலையே, என் குடும்பம் இன்னும் அனாதையாய் நிற்கிறதே, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் தேசத்தில் இன்னும் அநேக காரியங்கள் நான் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது தேவன் அவனுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த மரண அறிவிப்பை கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு திரும்ப 15 வருஷத்தை கூட்டி தந்தாராம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர், உங்களை டாக்டர் சொல்லி இருக்கலாம் நீ 1 வருஷம் தான் வாழ்வேன்னு, உன் டாக்டர் சொல்லியிருக்க நீ 2 வருஷம் தான் வாழ்வேன்னு. டாக்டர் சொல்லுவான் நீ மெதுவா நடேம்பா, டாக்டர் சொல்லுவான் ஹார்ட்ல ஓட்டை இருக்கும்பா, டாக்டர் சொல்லுவான் ஹார்ட்ல ஸ்டண்ட் வைக்கணுங்கிறான், டாக்டர் சொல்றான் உனக்கு ஹார்ட்ல கொழுப்பு இருக்கும்பா, டாக்டர் சொல்லுவான் உனக்கு மரணம் என்று. ஆனா கர்த்தருடைய கரத்துக்கு முன்பாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, நீ அழுகுது ஜெபிக்க ஆரம்பித்தால் இந்த 2026 உனக்கு வியாதி ஆண்டல்ல. ஆமென். திரும்பவும் ஆண்டவர் ஆயுசை 15 ஆண்டுகள் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு திரும்ப கொடுத்ததை போல ரிசீவ் பண்ணிக்க, வாங்கிக்க, கைகளை தட்டி, அப்பா எனக்கு ஆண்டவர் சுகத்தை restore. ஹalleluya. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? ஆமென். I will give you back. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. I will give back. ஆமென். ஹalleluya. நான் திரும்ப தருவேன். I will give. ஆமென். Restore. ஆமென். ஆமென். Restore. Yes, praise the Lord. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திரும்பவும் உம்முடைய பலத்தினால் என்னை நிரப்புவீராக. ஆமென். ஆரோக்கியத்தை வரப்பண்ணி மரித்து போவீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவிக்கப்பட்டதை திரும்ப ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆமென், கர்த்தர் அவனை ஆரோக்கியத்தை தந்த ஜீவனை தந்தாரே, உங்களையும் கர்த்தர் மூட போகிறார், உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. யோபு 42:10 வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஆமென், இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக திரும்ப தருகிறவர். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோபு தன் பலத்தை எல்லாம் இழந்தான். சாத்தான் அவனை அவ்வளவாய் சோதித்தான். ஆமென். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவன் பருக்களால் வந்து சொரிஞ்சு அவன் சிரட்டையினால் சொரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? சாத்தான் உங்களை சோதிப்பான். இன்னைக்கு நான் கர்த்தர் சொல்றது சொல்றேன், ஆமென், உன்னை நிச்சயமாகவே யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. ஆகையினால் தான் யோபு 42:10 பார்க்கும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளினார். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பாவங்களின் நிமித்தம் இழந்திருக்க கூடும். அல்லேலூயா. நீ செஞ்ச பாவத்தினால கவனிக்கிறீங்களா? நீங்க கடந்த 2025 நீங்க செஞ்ச பாவம், சினிமா பார்த்தது பாவம், சிகரெட் அடிச்சது பாவம், சாராயம் குடிச்சது பாவம், இச்சையான பாவங்களை பார்த்தது பாவம், ஆபாசமாய் பேசினது பாவம், கெட்ட வார்த்தை பேசினது பாவம், தேவன் சொன்ன காரியத்தை எதெல்லாம் செய்யாதேன்னு சொன்னார் அதெல்லாம் செஞ்சது பாவம், விக்கிரக ஆராதனை பாவம், தேவனுக்கு விரோதமாய் பொய் சொன்னது பாவம். இப்படிப்பட்ட பல பாவங்களினாலே பைபிள் சொல்லுகிறது, ஆமென், அநேக ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டீங்க. இன்னைக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வீட்டில் இல்ல. பாத்தீங்களா? உங்க பையன் மூலமா துக்கம், உங்க மகள் மூலமா துக்கம், உன் புருஷன் மூலமா துக்கம், மனைவி மூலமா துக்கம், சொந்தங்கள் மூலமா துக்கம். எந்த துக்கத்தை நீ 2025 அனுபவித்தாயோ ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்ச பாவத்தினால் வந்த ஆமென் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்ட. ஆண்டவர் 2026 வாக்கு கொடுக்கிறாரு, நான் அதை திரும்ப தருவேன். அல்லேலூயா. பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன், பாவம் செய்ய தூண்டுகிறவன். ஆனால் கர்த்தர் பாவங்களை மன்னித்து இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தருவார். சங்கீதம் 51:12. சங்கீதம் 51:12 என்ன தராராம்? ஆமென். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவர் என்ன செய்யறாராம்? திரும்ப தருகிறார். அல்லேலூயா. இழந்து போன உற்சாகத்தை திரும்ப தருவார். பெற்றுக்கொள்வீர்கள். குடும்ப வாழ்வில் இழந்து போன மகிழ்ச்சியை திரும்ப தருவார். இழந்து போன சமாதானத்தை திரும்ப தருவார். இழந்து போன வாய்ப்புகளை திரும்ப தருவார். நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தந்து உங்களை மகிழ பண்ணுவாராக. ஆமென். இழந்து போனதை திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா. பிரதர், இழந்து போன ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இழந்து போன சந்தோஷத்தை தரப்போகிறார். இழந்து போன சமாதானத்தை தரப்போகிறார். இழந்து போன ஐஸ்வர்யத்தை தரப்போகிறார். நிறைய பணத்தை இழந்துட்டீங்களா பிரதர்? லாஸ் ஆஃப் மணி. எத்தனையோ லாஸ் ஆயிடுச்சு போன வருஷத்துல. நிறைய வீண் செலவாயிடுச்சு.
ஆமாவா இல்லைங்களா? நீ உழைச்ச பணம் உன் கையில நிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் அதெல்லாம் திரும்ப தரப்போகிறேன். நான் அதெல்லாம் உனக்கு திரும்ப தரப்போகிறேன். ஆரோக்கியத்தை திரும்ப தரப்போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோக்கியம், அதை மீண்டும் தரப்போறாரா? முதலாவது ஆண்டவர் ஆரோக்கியத்தை தந்து உன்னை அதிசயமாய் நடத்த போகிறேன். இரண்டாவது ஆயுசு அவனுக்கு முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே அவன் ஆயுசு நாட்களுக்காக எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் கேட்டபோது திரும்ப 15 ஆண்டுகளை கூட்டி தந்தாராம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமே, 2025 என்னுடைய முடிவு வர வேண்டியது 2026 தந்திருக்கார் பிரதர். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்திருக்கிறாரு. 15 வருஷத்தை கூட்டி தந்த அதே கர்த்தர் ஆமேன் உங்களோடு இருப்பாராக. ஆரோக்கியம் எத்தனை பேர் வேணுங்கிறீங்க? காயப்பட்ட உள்ளங்களுக்கு ஆரோக்கியம், ஆமென். காயப்பட்ட சரீரத்துக்கு ஆரோக்கியம், காயப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு ஆரோக்கியம், ஹல்லேலூயா. காயப்பட்ட ஆவிக்கு ஆரோக்கியம் கர்த்தர் தருவாரியா? தைரியமா போய் வாங்க, தைரியமா போங்க பிரதர். இந்த 2026 தூக்கத்துல நம்ம எந்திரிக்கல, தூக்கத்துல எழும்பியது வரவேற்கல, ஜபத்தோடு வரவேற்றிருக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு வரவேற்றிருக்கிறோம். சகோதரா, முதல் முறையா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஆலயத்துல முதல் முறையா இந்த 2025 வரைக்கும் நீ எப்படியோ வாழ்ந்துட்ட, உன் குடும்பம் எப்படியோ வாழ்ந்திருக்கும். அவர் தட்டி எழுப்பி சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர்கிட்ட சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் ஐயா. ஆமென். நாளைக்கு இந்த நேரத்தில் உங்களை கூப்பிட மாட்டார் யாருமே. ஹல்லேலூயா. பிரதர், இந்த டைம் உங்களுக்கு ஒரு வேல்யூவான டைம். நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இந்த நேரத்தில் இயேசுவை துதிச்சு நீ வரவேற்றில, பட்டாசு வெடிச்சு சாராயம் குடிச்சு சினிமாவை பார்த்து கத்தி கூப்பாடு போட்டு கூக்குரலிட்டு வரவேற்கல. இந்த 2026 ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னெல்லாம் இழந்து போனையோ எல்லாத்தையும் உனக்கு தரப்போறேன் ஐயா. பணம் எல்லாம் இழந்துட்டீங்க, சொத்து இழந்துட்டீங்க, சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்க, சமாதானத்தை கர்த்தர் தராரு, உனக்கு ஆயுச தர போறாராம். அல்லேலூயா. அடுத்தது என்னதுங்க? ஆண்டவரே, இழந்து போன அவன் யோபை போல எல்லாவற்றையும் இழந்த இரட்டத்தனையாய் கர்த்தர் தருவாரா? அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். அவன் கடைசியாக அவன் பாவத்தினால ரட்சிப்பை இழந்துட்டீங்க. பாவத்தினால என்ன இழந்தீங்க பிரதர்? பிரதர், உண்மையா இல்லையா? நீங்க செஞ்ச பாவம், குடி, வெறி, இச்சை, காமவிகாரம், பொறாமை, பெருமை, விக்கிரக ஆராதனை, ஆமென், குறை சொல்வது, கோல் சொல்வது, குற்றப்படுத்துவது, குசலம் பண்றது, அடுத்தவன்ட்ட தன்னை குறிச்சு பெருமையா பேசி மற்றவனை குற்றப்படுத்துறது, குற்றவாளியா நிறுத்துறது, இதெல்லாம் செஞ்சீங்க. நிறைய ஆசீர்வாதத்தை இழந்தீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, திரும்ப என்னுடைய பாவத்தினால வந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை எனக்கு திரும்ப தருவீர், ரட்சண்யத்தை எனக்கு திரும்ப, சந்தோஷ ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாவீது சங்கீதக்காரனுக்கு தாவீதுக்கு தந்தாரா? இன்னைக்கு அத்தனை உனக்கு ரட்சிப்பை திரும்ப தரப்போகிறார். எழுந்து நிற்போம், கண்களை அடைப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இழந்து போன உற்சாகத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன குடும்பத்தை, இழந்து போன ஆமென் சபை விசுவாசிகளை, ஆமென், கர்த்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? I will give you back, I will give back, I will restore. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். restore. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். I will, ஆமென், restore இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஆமென், கண்ணை மூடி யாரு வேடிக்கை பார்க்கிற தம்பி? உன்னை யாரோ பார்க்கறாங்கன்னு நீ நினைக்கிறியா? அவன் கண்ணை மூடி தேவனை பார்ப்பா. ஒரு முக்கியமான நேரத்துக்கு நேரம் வந்திருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்குறுதி பண்ணியிருக்காருப்பா, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நான் திரும்ப உனக்கு தருவேன், திரும்ப நான் உனக்கு பலத்தை தருவேன், திரும்ப இழந்து போனது எல்லாத்தையும் தரப்போகிறேன். இன்னைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கேட்ட வார்த்தைக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தேவன் தாமே ஆமென் பட்சித்த வருஷங்களுக்கு ஆமென் தக்க பலனை கர்த்தர் இந்த வருஷத்திலே தரப்போகிறார். 2026 ஆண்டு உங்களுக்கு ஒரு பட்சித்த வருஷங்களை திரும்ப அளிக்கும் ஆண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இரவு நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த நாள்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பட்சித்த வருஷங்களை கர்த்தர் திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. கர்த்தாவே, நாங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி கர்த்தர் செய்ய போகிறேன் நன்றி ஆண்டவரே. ஆலையிலேப்பா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எந்த இடத்துல எல்லாம் நாங்கள் வெட்கப்பட்டு நின்னதோ கர்த்தர், அந்த இடத்துல எல்லாம் கர்த்தாவே இன்னும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அப்படி செய்ய போகிறேன் நன்றி ஆண்டவரே.
ஹalleluya இயேசுப்பா நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை திரும்ப தரப்போகிறீங்க நன்றி ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya எங்கள் காயங்களை நீர் ஆற்ற போகிறீங்க ஸ்தோத்திரம் இயேசுப்பா ஹalleluya எங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தரப்போகிறீங்க நன்றி ஆண்டவரே ஹalleluya கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுப்பா நாங்க எதெல்லாம் இழந்ததோ அதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு ரெட்டிப்பாய் தரப்போகிறீங்க நன்றி ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே ரட்சணியத்தை சந்தோஷத்தை கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தரப்போகிறீங்க நன்றி ஆண்டவரே அப்ப இந்த வார்த்தையின்படியே எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தீரட்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தால் நன்மையால் நிரப்ப போகிறீங்க ஸ்தோத்திரம் வந்த அனைத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே Amen. God bless you. Wish you a happy new year.